ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாடியா சமையல். இன்றைக்கி நாம் வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி சாடியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்த்துடலாங்க. இந்த பூ எப்படி க்ளீன் பண்ணிடலான்னு பார்த்துடலாங்க. இந்த சின்ன லேயரை எடுத்துடணும், இந்த பெரிய லேயரை எடுத்துடணும், இந்த சென்டரில் உள்ள இந்த நாரையும் எடுத்துடணுங்க. நிறைய பேர் அப்படியே போட்டுருவாங்க. அப்படி போட்டோம்னா கசப்பாயிடும். இப்படி தான் க்ளீன் பண்ணணும், பார்த்துக்கோங்க. இந்த பெரிய லேயர், நெக்ஸ்ட்டு இந்த சின்னது, இந்த சென்டரில் உள்ள இந்த நாரையும் எடுத்துடணும். இப்படி போட்டிங்கன்னா தான் வாழைப்பூ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே போல் எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. நான் 2 வாழைப்பூ எடுத்துருந்தேன், இவ்வளோ பூ வந்திருக்கு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாத்திரம் ஹீட் பண்ணியாச்சுங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்குவோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு இல்லைங்க, ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பருப்பு வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம வாழைப்பூ சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மஞ்சள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பூ வேகத்துக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம இந்த அளவுக்கு விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷத்துல பூ வெந்துருங்க. வாழைப்பூ வேகிறதுக்குள்ள தேங்காய் துருவி எடுத்துக்கலாங்க. 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 7 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், 4 பீஸ் தேங்காய் எடுத்துருக்கேங்க. இதை போய் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாங்க, இது போல் ரஃப்பாக அரைச்சிக்கோங்க. பூ நல்லா வெந்துடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. அந்த தண்ணி ட்ரை ஆனதும் நம்ம தேங்காய் துருவில் போட்டு இறக்கிடலாம். தண்ணிலாம் வற்றிடுச்சுங்க. நம்ம தேங்காய் துருவில் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மாதத்துக்கு ஒரு முறையாவது இதை சாப்பிடணுங்க, ரொம்ப உடம்புக்கு நல்லது. கிராம பகுதியிலலாம் அதிகமாக கிடைக்கும். இது க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். வந்துட்டாங்க, சுவையான வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாடியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.